வணக்கம். ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம்? இறைவன் ஒரு ஒளி வடிவமாவே நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த பாடல்களை வச்சு நம்ம மனதுல கற்பனை பண்ணியிருப்போம். இன்னும் எப்படி பார்த்தோம்னா, அவர் நம்மளுடைய தலைக்கு மேல ஒரு சுடர் மாதிரி இருந்தாலும், அவருடைய ஒளி அந்த விண்ணை தாண்டி மேல வர போற மாதிரியும், கீழ அந்த பூமிய தாண்டியும் கீழ வரைக்கும் போற மாதிரி ஒரு பெரிய ஒளி பிழம்பு போல நம்மளுடைய மனதுல கற்பனை பண்ணியிருந்தோம். அதுக்கு பெயர் நம்ம சிவபெருமான், என் இறைவன் அப்படின்னு திருமூலர் சொன்னதுனால, சிவம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல இப்ப இறைவனுக்கு ஒரு வடிவம் குடுத்து வச்சிருப்போம். ஒரு சுடர் மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனையில இப்ப இறைவன வச்சிருப்போம். அது மாதிரி நம்ம பார்த்த பிரம்மன், திருமால் எல்லாமே எப்படி அந்த சுடர்ல இருந்து ஒரு ஒளி சக்தி பிழம்பா வருதோ, அதே மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு சக்தி தான். அதுக்குன்னு இந்த ஒரு உருவம் நம்மளா கற்பனையா அவர் என்னென்ன தொழில் செய்றாரு, அந்த மாதிரி கற்பனையா தான் நம்ம குடுத்திருக்கோம். மற்றபடி எல்லாமே ஒரு சக்தி உடல் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாடல் 16வது பாடல். கோது குலாவிய கொன்றைக் குழல் சடை மாது குலாவிய வாள்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. கோது அப்படின்னா அந்த நரம்பு, அந்த பூல இருக்கக்கூடிய அந்த தண்டு மாதிரிதான் நம்மளுடைய உடல்லயும் அந்த நரம்புகள் போறது எல்லாமே. அப்ப அந்த கோது அப்படிங்கிறது ஒரு நரம்பு தண்டு, கோது குலாவிய. அது மேல இருக்கக்கூடிய கொன்றை மலர். நம்ம சரக்கொன்றை பூ பார்த்திருக்கோம் இல்லையா? அததான் சிவபெருமானுக்கு பிடித்த மலரா சொல்றாங்க. அந்த பூவ ஜடையில வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான். இறைவன ஒரு அடைமொழியோட புகழ்ந்து சொல்றாரு. அந்த கொன்றை பூவ ஜடையில வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான். மாது குலாவிய வாள்நுதல் பாகனை. மாது அப்படிங்கிறது இப்பதான் ஒரு பெண் சக்திய சொல்றாரு. இவ்வளவு நேரம் சிவன்கிறது ஒரே ஒரு ஒளி பிழம்பா சொன்னவரு. இப்ப அதுல ஒரு பெண் சக்திய உள்ள கொண்டு வராரு. வாள்நுதல் பாகனை அப்படின்னா தன்னுடைய உடல்ல சரிபாதிய அந்த மாதுக்கு குடுக்குறாரு. தன்னுடைய மனைவி மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இவர் சிவம் அப்படின்னா இப்ப நான் சொல்ற அந்த இதுக்கு பேர் சக்தி. யாது குலாவி அமரரும் தேவரும். ஆஹ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 கடவுள்கள், தேவர்கள், இவங்க எல்லாருமே இவங்கள பாக்குறதுக்கு தான் தேடி தேடி பார்த்தாலும் கோது குலாவி குணம் பயில்வாரே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாடல் தான். ஆனா இதுல புதுசா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உமாதேவி அந்த பெண் சக்திய தனக்குள்ள சரிபாதியா கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல புதுசா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இத எப்படி கற்பனை பண்ணுவோம்னா, இவ்வளவு நேரம் சிவம் அப்படிங்கிறது ஒரு ஆண் கடவுள் மாதிரியே நம்ம கற்பனை பண்ணியிருந்தா, அவருக்கு பக்கத்துல அவருக்கு மனைவி மாதிரி ஒரு பெண் கடவுள் அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணுவோம். 2 இது. அப்படி இல்லைன்னா ஒரே கடவுள்ல சரி பாதியா அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி பாதி பாதியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம். அப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவருக்கு எல்லாமே சரி பாதி ஒரு பெண் சக்தி வருதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மாக்கும் அதே மாதிரி ஒரு பெண் சக்தியும் ஒரு 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 சக்தி வந்துரும். திருமாலுக்கும் அதே மாதிரி ஒரு பெண் சக்தி. இவர் எப்படி தனக்கு சரி பாதி இன்னொரு சக்திய கொடுக்குறாரோ, அதே மாதிரி அப்ப எல்லாருமே அவங்க உடல்ல இன்னொரு சக்திய சரி பாதி கொடுத்துருவாங்க. இப்ப இது அந்த பெண் தெய்வம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம உடல்லையும் எல்லாமே 2 தன்மையா மாறுது. நம்ம உடல் தானே இப்ப நம்ம எல்லாமே பாக்குறோம். அப்ப எல்லாமே இரு தன்மையா மாறுதுன்னா, நமக்குள்ள எல்லாமே 2ஆ இருக்கு. இப்ப
வலது நுரையீரல், இடது நுரையீரல் எல்லாமே வந்து 2ஆ பிரியுது. ஒரு பக்கம் சூடான காற்று உள்ள போகுதுன்னா, ஒரு பக்கம் குளிர்ச்சியான காற்று உள்ள போகுது. இதுதான் வந்து அந்த ஆண், பெண் தன்மை. 2ம் ஈக்குவலாவும் இருக்கும், எதிரெதிராவும் இருக்கும். பிளஸ், மைனஸ் மாதிரி. சூரியன், சந்திரன் மாதிரி. அப்ப அதத்தான் அவர் சொல்ல வர்றாரு. 2 வெவ்வேறான சக்திகள் ஒண்ணு சேர்ந்து பேலன்ஸா இருக்கிறது. இந்த உலகத்துல நடக்கிறது, பார்க்கிறது எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ வந்து அந்த சிவபெருமான் தனக்கு நிகரா சக்திய வந்து தனக்கு கூட வச்சுக்கிட்டதுதான் வந்து காரணம். அது புரியறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரியே எல்லா தெய்வங்களையும் கற்பனை பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து இருக்கனாலதான் அது வந்து பேலன்ஸா மெயின்டைன் ஆகுது. இப்ப இன்னொரு தடவை பாத்துரலாம். கோது குலாவிய கொன்றை குழல் சடை, நரம்பு பொருந்திய கொன்றை மலரை தன்னுடைய கூந்தலில் சூடிய சிவபெருமான், மாது குலாவிய வால்நுதல் பாகனை, அழகான நெற்றியை கொண்ட உமாதேவியை தன்னுள் சரிபாதியாக கொண்டவன், அல்லது தன்னுடைய உடலில் சரிபாதியை சக்திக்கு கொடுத்தவர். யாது குலாவி அமரரும் தேவரும், அவரை என்னென்ன விதத்துல எல்லாம் பாராட்ட முடியுமோ பாராட்டி, மூவர்களும் தேவர்களும் கோது குலாவி குணம் பயில்வாரில்லையே, அவங்கள பாக்குறதுக்காக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவங்களால பார்க்க முடியல. புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த பாடல் 17வது பாடல் போகலாம். காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிர் இல்லை தானே. இப்ப இந்த பாடல்ல எதை பத்தி சொல்றாரு? காயம்ங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, தமிழ்ல வந்து ஒரு சொல் தான் பல பொருள்படும், பல சொல் ஒரு பொருள்படும்னு. இப்ப இந்த காயம்ங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம்? நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சுன்னா எனக்கு காயம் வந்துருச்சு, காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காயம் அப்படிங்கிறது ஒரு புண், ஒரு வலியையும் குறிக்கும். அப்புறம் இந்த உடலையும் நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து காயமே, இது பொய்யடா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. காயம் அப்படிங்கிறது இந்த உடலையும் குறிக்கும். அப்புறம் ஆகாயம்னு சொல்லுவோம், அதுலயும் காயம் வரும். அப்புறம் யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா வெங்காயம் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். வெங்காயம் அப்படிங்கிறது அறிவில்லையா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம். பெருங்காயம், அதுலயும் காயம் அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த மாதிரி இந்த காயம் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம். எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே ஒரே பொருளுக்குரிய அந்த அர்த்தம் தான் வரும். இப்ப காயம்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, காயம் ஏற்படுறது, அந்த வலி, ஒரு வேதனை, ஒரு புண், இந்த அர்த்தம் தான். அப்ப நம்ம விழுந்தோம்னா காயம் ஆயிடுச்சுங்கிறோம். அதையே ஏன் அவங்க இந்த உடலையும் காயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியா வந்து எதை எடுக்குது? இந்த உடலை தான் எடுக்குது. அந்த உடலை எடுத்து எடுத்து அது வந்து கஷ்டப்பட்டுதான் பக்குவம் பெற்று அடுத்த நிலைக்கு போகுது. அப்ப இந்த உடல் எடுக்கிறதே எதுக்காகனா, வலிய உணர்ந்து உணர்ந்து தன்னுடைய வினைகளை கடந்து அந்த பதிய போய் சேர்றது. அப்ப வலிய அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுக்குது. அப்ப இந்த உடல்ங்கிறதே எதை குறிக்குதுன்னா, அந்த காயத்தை தான் குறிக்குது. இந்த உடலால நம்ம வந்து நிறைய வலிகளை தாங்கி அந்த காயத்தெல்லாம் பார்த்துதான் அடுத்த அந்த வினைய கழிச்சு நம்ம போறோம். அதனால காயம் அப்படிங்கிறது எப்படி அந்த வலிய குறிக்குதோ அதே மாதிரி இந்த உடலும் வந்து வலிய அனுபவிக்கிறதுக்காகவே வந்தனால இதுக்கும் பேரு காயம். அப்ப ஆகாயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அத ஒரு சொல் இருக்கும். அந்த பார்டர் லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேர்த்து வரும் தமிழ் சொற்கள் எல்லாமே. இப்ப காயம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உடலுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு, இதுக்குள்ளதான் என்னுடைய உடல் இருக்கு. இப்ப இந்த எல்லை போயிடுச்சுன்னா என்னுடைய உடல் வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப அந்த எல்லை போயிடுச்சுன்னா என்னுடைய காயம்தான் ஆகாயமா மாறிடுது. இந்த உடல் தான்
விரிந்து ஆகாயமா மாறுது. அதுதான் வந்து அண்டம் தான் பிண்டம், பிண்டம் தான் அண்டம். நடுவுல இந்த பார்டர் இருக்கிறனால நான் பிரிகிறேன். இது பிண்டம், அது அண்டம்னு. இந்த பார்டர் இல்லைன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும், ஒன்னாயிடும். அதே மாதிரிதான் காயமும் ஒண்ணுதான், ஆகாயமும் ஒண்ணுதான். இந்த இதுக்குள்ள இருக்கிறனால இது காயம், இந்த பார்டர் போயிடுச்சுன்னா அது ஆகாயம். சோ ரெண்டுமே ஒண்ணு, ஆகாயம். வெங்காயம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த காயம் அப்படிங்கிற இந்த உடலை வந்து நம்ம ஒரு உடலாவே பார்ப்போம். நம்ம தொட்டு உணர்ந்து நுகரக்கூடியது இந்த ஒரு உடல்னு பாக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உடலுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கும், அந்த உடலுக்குள்ள இன்னொரு உடல். அப்படியே ஒரு 5 உடல் அப்படியே அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? இந்த சில பொம்மை இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கெல்லாம் வரும். அந்த பொம்மைக்குள்ள ஒரு பொம்மை, அப்படியே அந்த பொம்மைக்குள்ள பொம்மையா அப்படியே அடுக்கி வச்சு இப்படி மூடின மாதிரி எல்லாம் சில பொம்மை இருக்கும். அதே மாதிரிதான் இந்த காயம், இந்த ஒரு உடலா நமக்கு தெரிஞ்சாலுமே அதுக்குள்ள வந்து கண்ணுக்கு தெரியாம அப்படியே உடலா அடுக்கி அடுக்கி வச்சிருக்கோம். இப்ப அந்த வெங்காயத்தை எடுத்தோம்னா அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மேல இருக்கிற ஒரு லேயரை உரிச்சு எடுத்துட்டோம்னா இன்னொரு பொம்மை, அதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் உரிச்சு எடுத்துட்டோம்னா உள்ள ஒண்ணு, இப்படியே ஒன்னொன்னா இருக்கும். ஆனா இந்த உடலுக்குள்ள நம்ம உள்ள ஒவ்வொரு உடலா நீக்கிட்டே போனோம்னா கடைசியா உள்ள வந்து நம்ம இறைவனை பாக்குறோம். ஆனா அந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம ஒவ்வொரு உடலா எடுத்துட்டே போனோம்னா கடைசியா உள்ள ஒண்ணுமே இருக்காது, வெறும் காயம் அது வெங்காயம். ஆனா நமக்குள்ள ஒரு ஆனந்தமயமான காயம் உள்ள இருக்கும், அது வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம். அதே அமைப்புலதான் அந்த காயமும் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, அது வெங்காயம். இதுக்குள்ள ஒரு இறைவன் இருக்கனால இது காயம். இதான் வந்து அந்த காயத்துக்கான பொருள். இப்ப பாடலை பார்க்கலாம். காயம் 2 அப்படின்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அவரு மொத்தமா எப்படி பிரிச்சுட்டாருன்னா, கண்ணுக்கு தெரிந்த உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் அப்படின்னு 2 உடலா வந்து பிரிச்சிருக்காரு. அத நம்ம ஸ்தூல உடல், சூக்கும உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல் ஒண்ணு, மனம் ஒண்ணு, இந்த ரெண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, காயம் 1, ஆகாயம் 2, இந்த 2 உடல் எப்படினாலும் எடுத்துக்கலாம். காயம் 2 கலந்து கொதிக்கினும், அது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்ப நம்ம கலந்துட்டனாலதான் நமக்கு தெரியல அது எப்படி உள்ள இன்னொரு உடல் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு உடல் தானே இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லா உடலும் கலந்த நிலையில தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். மாயம் எதுனாலனா அதுக்குள்ள மாயை அப்படிங்கிற ஒரு விதமான அழுக்கு இருக்கிறனால நமக்கு வந்து அந்த உடலை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடியது வந்து தெரியல. ஒருவேளை அந்த மாயம் நீங்கிருச்சுன்னா, அந்த அழுக்கு எல்லாம் நீங்கிருச்சுன்னா என்ன ஆகும்னா, கத்தூரி அப்படிங்கிறது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப வாசமா இருந்துச்சுனாலே அத கஸ்தூரி மஞ்சள் மாதிரி அந்த வாசம் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவோ ஸ்மெல்ல சொல்றோம், ஆனா அந்த காலத்துல தூய்மையான ஸ்மெல்லுன்னா அந்த கஸ்தூரி மனம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. கஸ்தூரி மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மானோட கொம்புல எல்லாம் சில வாசனை கலந்த ஒரு இது இருக்கும். அதை எடுத்து நிறைய பொருட்கள்லாம் அந்த காலத்துல சென்ட் மாதிரி செஞ்சிருப்பாங்க. சோ அந்த ரொம்ப ஸ்மெல் இருக்கு அப்படின்னா அத வந்து கஸ்தூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாயை நீங்குச்சுன்னா அந்த உடல்ல இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனம், கஸ்தூரிங்கிற அந்த ஒரு நல்ல மனம் வந்து மிகுந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். மாயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, அந்த நம்ம உடலுக்குள்ள அந்த மனம் எங்க வருது அப்படின்னு அந்த மனதை அந்த ஸ்மெல்ல தேடிக்கிட்டு நம்ம அந்த வழியில உள்ள போனோம் அப்படின்னா தேசம் கலந்து ஒரு தேவன். நம்ம இந்த தேசத்துல இங்க அங்கன்னு தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தேவனை, கண்டுபிடிக்க முடியாத ஒரு தேவனை வந்து அந்த வாசத்துக்கு அப்படியே நுகர்ந்துகிட்டே நம்ம போனோம்னா நமக்கு உள்ளேயே அந்த தேவனை பார்க்கலாம். தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிர் இல்லைதானே. நம்ம எங்கெல்லாம் போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம அங்க பார்க்க முடியாது. அவருக்கு நிகரான தெய்வம் வேறு யாருமே இல்லை. அப்பேற்பட்ட தெய்வம் நமக்குள்ளதான் இருக்காரு. அப்ப அந்த உள்ள வந்து அந்த மாயை நீங்கும் போது நமக்குள்ள ஒரு வாசம் வரும். அதை நுகர்ந்து அந்த வழியில போனா நமக்குள்ளேயே பார்த்திடலாம். அததான் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். காயம் 2, 2 வகையான உடல்
கலந்து கொதிக்கணும், பிரிக்க முடியாதபடி கலந்து இருந்தாலும் மாயம் கத்தூரி அது மிகும். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய மாயை நீங்கும் போது கஸ்தூரி மனம் போல ஒரு வாசம் வரும். அவ்வழி அந்த வாசத்தின் வழியே தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினோம். இந்த தேசம் முழுவதும் தேடி திரிந்தாலும் கண்டு கொள்ள முடியாத ஒரு ஈசனை, ஈசன் உறவுக்கு எதிர் இல்லைதானே. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நிகரான தெய்வம் வேறு எங்குமே இல்லையே. அடுத்து 18வது பாடல். அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித் தாக்கம் அது ஆக்கின் இது பதி கொள் என்ற எம் பெருமானே. அதிபதி அப்படிங்கிறது ஒரு தலைவன், ஒரு அரசன், அத குறிக்கும். அதிபதி செய்து அதாவது ஒரு தலைவனா செய்திருக்காங்க. யாருன்னா அழகை வேந்தனை. அழகை அப்படிங்கிறது அழகாபுரி மன்னன், அழகாபுரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை குறிக்கும். இது யாருடைய கதைனா நிதிபதி. நிதிபதினா நிதினா செல்வம், பொருள், பதினா தலைவன். செல்வத்துக்கெல்லாம் தலைவன் யாரு? குபேரன். அப்ப குபேரனுடைய கதை, அதுவும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். குபேரனுடைய அண்ணன் வந்து ராவணன், கும்பகர்ணன், அவங்க எல்லாரும் வந்து குபேரனுக்கு வந்து சொத்து கொடுக்காம அவரை ஒரு கட்டத்துல வந்து வெளியில அனுப்பிடுவாங்க. குபேரன் வந்து ஒண்ணுமே இல்லாம வெளியில வந்துருவாரு. வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது சிவபெருமான் வந்து அந்த அழகாபுரி அப்படின்னு ஒரு பெரிய அழகான ஒரு நகரத்தையே உருவாக்கி, இனி நீ இதுல வந்து மன்னனா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து அதுக்கு தலைவனா ஆக்கியிருப்பாரு. அதுதான் வந்து இந்த முதல் வரி சொல்றது. அதிபதி செய்து அழகை வேந்தனை. அந்த அழகாபுரி நகரத்துக்கே மன்னனாக, தலைவனாக நியமித்தவர் யாருன்னா நிதிபதி, குபேரன். அவர் எப்படி செய்தார்னா நிறை தவம் நோக்கி, அவரு குபேரன் செய்த நிறை தவத்துக்காக அவரை செய்திருக்காரு. அவர் எப்படி தவம் செய்தாரு? அதுபதி ஆதரி தாக்கம் அது ஆக்கின். இதுல அதுபதி அப்படிங்கிறது இந்த பாடல்லையும் வரும், அடுத்த பாடல்லையும் வரும். அதுபதி அப்படிங்கிறது வடக்கு திசை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம உடலை வந்து 4 திசைகளா பிரிக்கும் போது இந்த தொப்புள் பகுதி தான் சூரியன். அப்ப அந்த சூரியன் இப்படி மேல வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்ப நம்மளுடைய முகம் முன் பகுதி வந்து கிழக்கு. அதை அப்படியே பின்னாடி போய் மறைகிற மாதிரி கற்பனை பண்ணோம்னா நம்மளுடைய முதுகு பகுதி வந்து மேற்கு. வலது கண்ணை வந்து இப்படி கையை நீட்டி நம்ம நிக்கிறோம்னா இந்த வலது பக்கம் அது வந்து தெற்கு. வடக்கு நம்மளுடைய இடது கை வந்து வடக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல எப்படி டைரக்ஷன் பார்த்திருக்காங்கன்னா அந்த கிழக்கு மேற்கு அதே மாதிரிதான். முன்பகுதி கிழக்கு, பின்பகுதி மேற்கு. நம்மளுடைய தலைப்பகுதி வடக்கு, நம்மளுடைய கால் பகுதி வந்து தெற்கு. இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க 4 திசை. அப்ப வடக்கு அப்படின்னு சொல்றது இப்ப வந்து நம்மளுடைய தலைப்பகுதி. அதுபதி அப்படிங்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய இறைவன். பதி வந்து இறைவன், அதுபதி அப்படிங்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய இறைவன். நமக்கு மேல 7வது சக்கரத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து வடக்கு. அப்ப நம்மளுடைய புருவ மத்திய பார்த்து தவம் இருக்கிறது தான் வடக்கு திசை நோக்கி தவம் இருக்கிறது. அப்ப குபேரன் வந்து எப்படி தவம் பண்ணிருக்காரு? அவர் உட்கார்ந்து அவருடைய புருவ மத்திய பார்த்தே தவம் பண்ணிருக்காரு. அதுதான் வடக்கு திசைய பார்த்து அவர் வந்து பண்ண தவத்துக்காக இது பதிகொள் என்று எம் பெருமானே, நீ கேட்ட செல்வங்கள் அனைத்தும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து கொடுத்திருக்காரு. அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெருமையை வந்து சொல்றாங்க. நம்ம வந்து அப்ப குபேரன்னா வேற ஒருத்தர், அவர் உட்கார்ந்து தவம் பண்ணனால அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல நாம எடுத்துக்குவோம்.
ஆனா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி பிரம்மா விஷ்ணு எல்லாரும் நமக்குள்ளே இருக்காங்களோ அதே மாதிரிதான் குபேரனும் நமக்குள்ளே இருக்காரு. நம்ம தான் குபேரனா ஆக போறோம். எப்படி ஆவோம்? நம்மளும் உட்கார்ந்து வடக்கு திசை நம்மளுடைய பூர்வ மத்தியவே பார்த்து தவம் இருந்தோம்னா இறைவன் நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம செல்வம்னா பணத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்ப நமக்கு புரியும் இல்லையா? பணத்தை தாண்டி நிறைய இருக்குன்னா அதுதான் அந்த 16 செல்வம். அறிவு, கல்வி, இளமை, வாழ்நாள் நீடிப்பு இது எல்லாமே வந்து அந்த 16 செல்வங்கள்ல வரும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இறைவன் நமக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம தானே லட்சாதிபதி, எல்லாமே நம்ம தான் குபேரன். அப்ப அந்த மாதிரி நம்மளும் வந்து உட்கார்ந்து நம்மளுடைய வடக்கு திசைய பார்த்து தவம் இருந்தோம்னா இந்த செல்வம் அனைத்துமே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுபதி செய்து அழகை வேந்தனே, அழகாபுரி என்ற அழகிய நகருக்கு தலைவனாக்கிய என் வேந்தன் நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி. அந்த குபேரன் அப்படிங்கிற அந்த அரசன் வந்து ஒரு நிறைய தவம் செய்ததுனால அதுபதி ஆதரி தக்கம் அது ஆக்கின். அவர் வந்து இடைவிடாது வடக்கு திசையை நோக்கி தவம் செய்ததால இது பதிக்கொள் என்ற எம் பெருமானே, 16 செல்வங்களையும் கொடுத்து அவரை சிறப்பித்த என் பெருமான். இப்ப அடுத்த பாடல். இது பதி ஏலம் கமல் பொழில் ஏலும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. இதுல என்ன வருது? இதுபதி. இதுல இதுபதி அப்படிங்கிறதும் பதி இருக்கக்கூடிய இடம். அப்ப வடக்கு திசை. அப்ப இதுலயும் அந்த புருவ மத்தியில பார்த்து நம்ம தவம் பண்றது. ஏலம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கஸ்தூரி அப்படிங்கிறதும் ஒரு வாசம். அதே மாதிரி நம்ம ஏலம், ஏலக்காய் இது சொல்றோம் இல்லையா? அதுவும் வந்து ஒரு வாசமான பொருள். அப்ப வடக்கு திசைய பார்த்து தவம் செய்யும் போது அந்த இடத்துலயும் நம்மளால அந்த ஒரு நல்ல மனமான ஒரு வாசத்தை வந்து உணர முடியும். கமல் பொழில் ஏலும். கமல் பொழில் அப்படிங்கிறது அந்த 7 சக்கரங்களை சொல்றாரு. கமல் பொழில் ஏலுங்கிறது 7 விதமான தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்கள். அந்த சக்கரங்கள்ல முதுபதி செய்தவன் மூதறிவாளன். மூதறிவாளன் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? மிகுந்த அறிவு, நிறையான அறிவு கொண்டவன். விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி. விதுபதி அப்படிங்கிறது அந்த அழிக்கிறது, எரிக்கிறது அந்த மாதிரி. மெய்தவம் நோக்கி அந்த தூய்மையான தவம் செய்தவங்களுக்கு அதுபதியாக அமருகின்றானே. அந்த 7வது சக்கரத்துல அவர் அமர்ந்திருக்கார். அதாவது 7 சக்கரங்கள் இருக்கு. நம்ம வந்து அந்த வடக்கு திசையை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த 7வது சக்கரத்துல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வர என்ன ஆகும்னா அந்த 7 சக்கரங்கள்ல அந்த 7வது சக்கரத்தை தவிர மற்ற சக்கரங்கள் எல்லாமே எரிந்து விடும், அழிந்து விடும் அந்த மாதிரி. இப்போ அந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம உடல்ல எங்க இருக்கும்னா ஒவ்வொரு குழிகள்ல இருக்கும். இப்ப ஆசனவாய் பகுதிக்கு மேல ஒரு சக்கரம், நம்மளுடைய தொப்புள் குழியில ஒரு சக்கரம், தொண்டை குழியில ஒரு சக்கரம், நெஞ்சு குழியில ஒரு சக்கரம்னு இந்த ஒவ்வொரு குழியிலையும் வந்து ஒவ்வொரு சக்கரங்களா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வினைகளும் என்ன ஆகும்னா இந்த குழிகள்ல தான் போய் தங்குற மாதிரி. ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம பல பிறவிகளா செய்த கர்ம வினைகளை ஃபுல்லா அது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப நமக்கு வந்து ஒரு தவம் பண்ணக்கூடிய நிலை கிடைத்து நம்ம அந்த வடக்கு திசைய பார்த்து தவம் பண்றோமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வினைகள் எல்லாம் அழிந்து போகும், எரிந்து சாம்பல் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்கள்ல உள்ள வினைகளும் அழிந்து போகும்போது அந்த 7வது சக்கரத்துல இருந்து அந்த ஒரு மனம் வீசும் போது அந்த ஏலம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு தூய்மையான மனம் வீசும்போது
நம்மளால அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து உணர முடியும். அந்த வாசத்தை நோக்கியே போகும்போது உணர முடியும். அப்ப அந்த 2 பாடல்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்ப திரும்ப திரும்ப திருமூலர் என்ன சொல்ல வர்றாரு, நம்ம வந்து அந்த புருவ மத்திய பார்த்து நம்ம தவம் இருக்கிறது தான் வந்து ஒரே வழி. அந்த கர்ம வினைகளை நம்ம எடுத்து அழித்துட்டே போறது. இப்ப அடுத்த பாடல். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. முடிவு அப்படின்னா நம்ம இறக்கக்கூடியது, நம்மளுடைய இந்த பிறவி எப்ப முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறப்பு அப்படிங்கிறது நாம எப்ப பிறந்தோம், இனி அடுத்த பிறவில எப்ப பிறப்போம், ஏதோ ஒண்ணு. இறப்பு பிறப்பு இது ரெண்டுமே வந்து முன்பே படைத்த ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்ப பிறப்போம், நம்ம எப்ப இறப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இறைவனுக்கு வந்து தெரியும். அடிகள் உறையும் அறநெறி நாடில் இது எல்லாமே வந்து அந்த சரியான வழியில முன்னாடியே அத வந்து கணிச்சிடுறாரு. இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே வந்து ஒரு லைட்டா மட்டுமே தானே நம்ம இறைவனை வந்து கற்பனை பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய சுடரா இருக்காரு, ஒளியோட இருக்காரு. அடுத்து ரெண்டாவதா அதுக்குள்ள ஒரு பெண் சக்தி, ரெண்டு எதிர் எதிர் சக்தி ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இந்த பாடல்ல தான் எப்படி சொல்றாருன்னா, இடியும் முழக்கமும் அது வந்து எப்படி வந்து ஒரு இடியும் மின்னலும் சேர்ந்தே இருக்குமோ அதே மாதிரி இவ்வளவு நேரம் அத வந்து நம்ம லைட்டா மட்டுமே நினைச்சிட்டு இருந்தாலும் அதுல ஒரு இடி, அதுல வந்து ஒரு சவுண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு இப்ப வந்து அதுல ஒரு ஒளி ஒளி சேர்ந்த ஒரு சக்தி தான் வந்து இறைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. மலர் குன்றம் மலர் திரும்பவும் அந்த சக்கரம் தான் சொல்றாரு. குன்றம் அப்படின்னா குன்று சொல்றோம் இல்லையா, ஒரு உயர்ந்த இடம். அப்ப 7வது சக்கரம் மேல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் தான் குன்றம் மலை அதுதானே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய இறைவன். அப்ப இறைவன் எப்படி இருக்காருன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. நம்ம எப்ப பிறக்க போறோம் எப்ப இறக்க போறோம்ங்கிற ரெண்டுமே ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய இறைவன் இடி ஒளியும் ஒளியுமா இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு பாடல்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த ஒளி வந்து வெறும் ஒளி கிடையாது, அதுக்குள்ள சரிபாதியா 2 தன்மை கொண்ட சக்திகள் இருக்கு. அதுல வந்து வெறும் ஒளி மட்டும் கிடையாது, ஒளி ஒளி இரண்டுமே வந்து பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 5 பாடல்கள்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அந்த காயம் சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த பாட்டு, அதுல வந்து 2ஆ பிரிஞ்சு அதாவது ஸ்தூல உடம்பு இந்த உடம்பு ரெண்டும் கலந்து அப்படி இருக்கும்போதுங்கிற அர்த்தம் சொல்லும் போது அது ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை மட்டும் பார்க்கும்போது ஒரு கரு உருவாகிறதுக்கு 2 உடல், ஆண் பெண் 2 உடல் சேர்ந்து கலந்துன்ற மாதிரி அந்த அர்த்தம் தான் முதல்ல புரியுத மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் லைன்ல வந்து கடவுள் நமக்குள்ள இருப்பாரு, தென்படுவாரு அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும்போது பார்த்தா ஓகே திஸ் மீனிங் ஃபிட்ஸ் பெட்டர் தென் த ஃபர்ஸ்ட் தோணுன மீனிங்னு புரியுது. கரெக்ட் தானா? இல்லாட்டி ஃபர்ஸ்ட் சொன்ன மீனிங்கும் அதுவும் அதுல அப்ளை ஆகுமா? இல்ல, நீங்க சொல்றது ஒரு அம்மா அப்பா அந்த 2 உடல் சேர்ந்து இன்னொரு உடல் கொடுக்குதுங்கிறது. ஆமா, நம்மளுடைய அம்மா அப்பா சேர்ந்து நமக்கு உடலை வேணா கொடுத்திருப்பாங்க, ஆனா உயிர் கொடுத்தது யாரு? உயிர் கொடுத்தது ஈசன். அம்மா அப்பாவால உடலை தான் கொடுக்க முடியும். அம்மாவுடைய உடல் வந்து நமக்கான லங்ஸ் வளர்த்து கொடுக்குற இந்த இதைதான் கொடுக்குமே தவிர அந்த உயிரை கொடுத்தது வந்து ஈசன் தான்.
அப்ப இங்க வந்து ம். அந்த மிகப்பெரிய சக்திய பத்தி தான் வந்து திருமூலர் வந்து சொல்றார். ஓகே. இப்ப அந்த உயிர் வந்து அந்த உடலுக்குள்ள எப்ப போகுங்கிறது தெரியாதுன்னு சொல்றாங்க. அது கரு உருவான உடனேவும் போகலாம். இல்லாட்டி வந்து ஜஸ்ட் டெலிவரிக்கு முன்னாடி கூட அந்த உயிர் இன்சர்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சில இடத்துல பேசும்போது கேள்விப்பட்டேன். அது அது பத்தி என்ன அடுத்து சொல்றீங்க? கரு உற்பத்தின்னு தனியாவே ஒரு டாபிக் கொடுத்திருப்பார். ஆ. அதுல ஓகே, ரொம்ப ஓகே. அதுல தெளிவாவே பாப்போம். வந்து சொல்லுவார். ம். ஓகே. அதே மாரி இந்த காயகல்பம்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு பண்றாங்கல்ல. ஆமா. அதுவும் வந்து இந்த உடல்ல தான் மீன் பண்ணி தான் அது சொல்றாங்களா? இந்த உடலை காயம் வந்து அழிய விடாம, ஆஹ் ஆ, உடலை கெட்டு போக விடாம பிடிச்சு வைக்கிறது, கட்டி வைக்கிறது. ஓகே. காயகல்ப சித்தி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல ம். வர காயம் அதுக்கு இந்த காயம். பிரம்மச்சரியம் கிடைச்சிருப்பாங்க. அத கேக்குறியா? ஆ, ஆமா, இந்த காயம் தான் இந்த உடலை கட்டி வைக்கிறதுக்கான சித்தி. ஓகே. ஓகே பிரியாக்கா. ஓகேக்கா. இந்த காயகல்பம்னு ஒண்ணு சொன்னீங்களா மேம்? ஆமாமா. அது வந்து எங்கேயோ மிந்தி படிச்சேன். சித்தர் வந்து காயகல்பம் மருந்துனே ஒண்ணு சொல்றாங்க. நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா அது செய்யணும். நான் 48 days செஞ்சு பார்த்தேன். அதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் செஞ்சு பார்த்தா ஓகே தான். மிளகு மிளகு வைத்தியம். நாள் 1, அடுத்த நாள் 2, 3 அப்படி 7 நாளைக்கு 7 போகும். அப்புறம் திருப்பி குறைச்சுக்கிட்டே வரணும் 6, 5. அப்ப நம்ம மொத்தமே முதலே 48 நாளைக்குரிய மிளக ஒரு டப்பால எடுத்து வச்சிடணும். மறக்காம பல் தேய்ச்ச உடனே மென்னு சாப்பிடணும். அது சாப்பிட்ட உடனே 1/2 hour எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உடல் ஒரு வச்சுக்க கூடாது. அப்புறம் இன்னொரு கண்டிஷன், இது 3மே இருக்குது. இந்த 3 செஞ்சோம்னா நம்ம உடம்பு வந்து வைரமா பாயும். நம்ம இறைவனை நித்தியம் நினைக்கலாம். சிலர் நினைப்பாங்க, அப்புறம் திடீர்னு இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை நான் ப்ரே பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படி ஒரு கான்செப்ட் இல்லாம இருந்து நம்ம உடம்ப நல்லா வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சு இறைவனை நினைக்கிறதுக்கு தான் இந்த காயக்கல்பம்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு சித்தர் தான் போட்டிருந்தாரு. நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன் 48 days. நல்லாதான் இருந்துச்சு. சரி சரி. உங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிச்சு, நான் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க கூட யாருக்கும் ரொம்ப சொல்லலாம். சரிங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் உங்க எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ மேம். நன்றி. வேற டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம திங்கட்கிழமை கிளாஸ்ல பார்க்கலாம்.